சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். சென்னையில் எங்கெல்லாம் மழை, எவ்வளவு நேரமா மழை இருக்கின்ற விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வரும் கடந்த 2 மணி நேரமாக சென்னை முழுவதுமே பரவலாக இடியுடன் கூடிய கனமழை என்பது கொட்டி தீர்ப்பது. சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த மழை என்பது குறைந்திருப்பதாக காணப்படுகிறது. தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை என பல்வேறு பகுதிகளில் இந்த மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இது குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில கனமழை முதல் இடியுடன் கூடிய கனமழை பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில கடந்த 2 மணி நேரமாக இந்த மழை என்பது பல்வேறு பகுதிகளில் பரவலாகவே பெய்திருக்கிறது. காலை முதலே இந்த வானிலை என்பது சற்று வெப்பமாக காணப்பட்ட நிலையில மதியத்திற்கு மேல் ஒரு இதமான சூழல் நிலவியது. பின்பு இன்று இரவு மாலை ஒரு 7 மணி முதல் தற்போது வரை இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் காமராஜர் சாலை, அதே போன்று பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகளில் கனமழை என்பது இடியுடன் கூடிய கனமழை என்பதாக பெய்திருக்கிறது. நுங்கம்பாக்கம், அதே போல சேப்பாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், தென்சென்னை பகுதிகளிலும் இந்த மழை என்பது தனது தீவிரத்தை காட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது போல 7 கடலோர மாவட்டங்களில் இந்த கனமழை என்பது தற்போது பெய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலும் அந்த மழை என்பது பரவலாக பெய்திருக்கிறது. வரும் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.